கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான வேத பகுதி உபாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரருடைய பங்கும் சுதந்திரமும் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். இந்த லேவி யாரு அப்படின்னா கர்த்தருடைய ஆசாரிய பணியை செய்றவங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஆசாரிய பணியை ஊழியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்துல எனக்கானது எதுவுமே கிடையாது, எனக்கு இந்த உலகத்துல சொத்தும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் இதை ஆதியிலே சொல்லிவிட்டார். இந்த உலகத்துல உங்களுக்கு பங்கும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது, நான் தான் உங்களுடைய சுதந்திரம் என்று சொல்லிட்டார். இதை விட பெரிய சொத்து நமக்கு தெரியாது, இதை விட பெரிய செல்வம் இந்த உலகத்துல நமக்கு கிடையவே கிடையாது. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யமும் இந்த உலகத்தின் மேன்மையும் நமக்கு தேவையே கிடையாது. இந்த எல்லாவற்றையும் படைத்த தேவனாகிய கடவுள் நமக்கு சுதந்திரமா இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தைரியத்தோட உலகத்தை கடந்து செல்லும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறந்தவரே, சிறந்ததினை